பிள்ளையானின் அடிப்படை உரிமை மனு விசாரணைகள் நிறைவு. தீர்ப்பை வழங்குவதற்கு திகதி குறித்த நீதிமன்றம். பிள்ளையானை எப்பாடுபட்டாவது நாங்கள் வெளியே கொண்டு வந்து தீருவோம். பிள்ளையான் எங்களது சொத்து. கடும் முயற்சியில் இறங்கிய உதய கம்மன்வல. பெசில் ராஜபக்ச எனது சித்தப்பாதான். அவர் வெளிநாட்டில் ஒன்றும் தலைமறைவாக இல்லை. மாறாக அவர் சட்ட நடவடிக்கைகளை சரியாகவே பின்பற்றுகிறார். இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள்தான் இப்போதும் அவருடன் தொடர்பில் இருக்கின்றார்கள். ஊடகங்களுக்கு உண்மையை வெளியிட்ட நாமல் ராஜபக்ச. யாழ் பல்கலைக்கழகத்திற்குள் சேதப்படுத்தப்பட்ட வெசாக் கூடு தொடர்பில் எழுந்த மிக பெரும் சர்ச்சை. தமிழ் மாணவர்கள் மீது பழி சுமத்தும் சிங்கள தரப்பு. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மரணத்தில் திடீர் திருப்பம். கபிலவின் மரணம் இடம்பெற்ற அறையில் மீட்கப்பட்ட பச்சை நிற நாடாவால் அதிர்ச்சி. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தனது கைது மற்றும் தடுப்பு காவலை சவாலுக்குட்படுத்தி பிள்ளையான் என அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு மீதான தீர்ப்பை உயர் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இவ்வழக்கு தொடர்பான வாய்மொழி சமர்ப்பணங்களின் விசாரணை நேற்றைய தினம் நிறைவடைந்துள்ளது. வாத பிரதிவாதங்கள் நிறைவடைந்ததை தொடர்ந்து உயர் நீதிமன்றம் தனது தீர்ப்பை பிறிதொரு திகதிக்கு ஒத்திவைத்துள்ளது. சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனும் பிள்ளையான் கடந்த வருடம் 4ஆம் மாதம் 8ஆம் திகதியன்று கொழும்பிலிருந்து வந்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் மட்டக்களப்பில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதன் ஊடாக தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி அவர் இந்த மனுவை தாக்கல் செய்தார். இந்த நிலையிலேயே அவரது வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தீர்ப்புக்காக வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் விமான நிலையத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் குறித்த விசாரணையில் 19வது மற்றும் 20வது சாட்சிகளுக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை கொழும்பு பிரதான நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது பல மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் கொள்ளுப்பட்டியில் உள்ள வீட்டிலிருந்து கடந்த மாதம் 8ஆம் திகதி அவர் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த நிலையில் கொழும்பு கோட்டை பிரதான நீதவான் பசான் அமரசேன நேற்றைய தினம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அத்தோடு உயிரிழந்தவரின் கைபேசியை அமெரிக்காவின் FBI வழியாக ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள நிறுவனத்திற்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் உயிரிழந்தவரின் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட பச்சை நிற பட்டியை அரசாங்க பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 19வது மற்றும் 20வது சாட்சிகளுக்கு அழைப்பாணையை வழங்க நீதிபதி அவ்விரு சாட்சிகளையும் 5ஆம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சாட்சியம் அளிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார். இதற்கமைய மேலதிக விசாரணைக்காக வழக்கை 5ஆம் திகதி வரையில் நீதவான் ஒத்திவைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்திற்காகவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அரசாங்கம் வெளியில் குறிப்பிடுகிறது. ஆனால் நீதிமன்றத்தில் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பிலேயே அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. பிள்ளையான் அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டுள்ளது, அவருக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என பிவித்துருகல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்வல தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளமை மற்றும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை ஆகியவற்றை சவாலுக்குட்படுத்தி பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனு செவ்வாய்க்கிழமை நேற்றைய தினம் உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த உதய கம்மன்வல மேற்கண்டவாறு தெரிவித்தார். பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளமை மற்றும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை சட்டவிரோதமானது ஒரு செயற்பாடு ஆகும். பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் தொடர்பான வழக்கு தொடர்ச்சியாக பிற்போடப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்தில் தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று ஜனாதிபதியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் வெளியில் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் நீதிமன்றத்திற்கு கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தி காணாமலாக்கிய விவகாரம் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் சுமார் 14 மாதங்களாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரது பாதுகாப்பு தொடர்பில் எமக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் இல்லாத அக்கறை
அரசாங்கத்திற்கு உள்ளது. அதனால் தான் அவர் அதிபாதுகாப்பு வலயமாக உள்ள வெலிசர கடற்படை முகாமில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். பிள்ளையானின் மனித உரிமை மீறப்பட்டுள்ளது. அவருக்காக நாங்கள் குரல் கொடுப்போம், அவரை பாதுகாப்போம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்தில் யாராவது பகடைக்காயாக்குவதற்கே அரசாங்கம் முயற்சிக்கின்றது. உண்மையை வெளிக்கொண்டு வரும் நோக்கம் அரசாங்கத்திற்கு கிடையாது எனவும் உதய கம்மன்வல சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச தனது சித்தப்பா என்ற போதிலும் தற்போதைய அனுர அரசாங்கத்தில் உள்ளவர்களே அவருடன் மிக நெருக்கமாக செயற்படுகின்றார்கள் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். என்னை விடவும் பெசில் ராஜபக்சவுடன் மிக நெருங்கி பழகியுள்ளனர். அவர் எப்போது நாட்டுக்கு வருவார் என்பது குறித்து என்னிடம் கேட்க வேண்டாம், அவர்களிடமே கேளுங்கள். காரணம், அவர்கள்தான் நெருக்கமாக பழகி வருகின்றார்கள். இது குறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டின் நிலை குறித்து தற்போதைய அரசாங்க உறுப்பினர்கள் பெசிலுடன் தினமும் மாலையில் அவருடன் அழைப்பை எடுத்து கலந்துரையாடுகின்றார்கள். பெசில் ராஜபக்ச உட்பட வரும் சட்டத்திலிருந்து தப்பியோடவில்லை. பெசில் ராஜபக்ச தற்போது வெளிநாட்டில் இருந்தாலும் அவரது சட்டத்தரணிகளூடாக நீதிமன்றத்தில் முறையாக தகவல் முன்வைக்கப்பட்டு தேவையான சட்ட பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டு வருகிறது. சமகால அரசாங்கத்தில் உயர்மட்டத்தினர் தன்னை விடவும் பெசில் ராஜபக்சவை நன்றாக அறிவார்கள். சில வேளைகளில் அவர்கள் அறிவுரைக்கு அமையவே அவர் நாட்டிற்கு வராமல் இருக்கின்றாரோ என்பது தனக்கு தெரியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை அரசாங்க தரப்பிடம் பெசில் ராஜபக்சவிடமும் கேட்க வேண்டும் என்ற போதிலும் நீதிமன்றம் செயல்முறைகளில் அவரது பிரதிநிதித்துவம் சரியாக இடம்பெற்று வருகிறது. சமகால ஆட்சியாளர்களுக்கு மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்சக்களுடன் ஒரு தனிப்பட்ட பிரச்சினை இருப்பது போல் தெரிகிறது. விசேடமாக மே மாதம் பிறக்கும் போது மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய அல்லது வேறு ஏதும் ஒரு ராஜபக்சவை நீதிமன்றத்திற்கு அழைக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கின்றனர். அரசாங்கம் இவ்வாறு செயற்படுவது ஒருபுறம் புலம்பெயர் தமிழர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவே எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். யாழ் பல்கலைக்கழகத்தில் வெசாக் கூடுகள் சேதமாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து ஒட்டுமொத்த தமிழ் மாணவர் சமூகத்தின் மீதும் பொறுப்பை சுமத்த முயற்சிப்பதை தாம் கண்டிப்பதாகவும், குறித்த சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீட மாணவர் ஒன்றியம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக முகாமைத்துவ பீட வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வெசாக் கூடு சில விசமிகளால் சேதப்படுத்தப்பட்டது. இது குறித்து மாணவர் ஒன்றியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமது பீடத்தைச் சேர்ந்த சிங்கள மாணவர்களால் வெசாக் விளக்குகள் காட்சிப்படுத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி ஒன்றியத்தின் ஒப்புதல் மற்றும் ஆதரவுடன் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை எளிதாக்குவதிலும் அது வெற்றிகரமாக நடைபெறுவதை உறுதி செய்வதிலும் தமிழ் மாணவர்கள் தங்கள் ஒத்துழைப்பையும் உதவியையும் முனைப்புடன் வழங்கினர். மாணவர்கள் இந்த முக்கியமான சமய மற்றும் பண்பாட்டு விழாவை கொண்டாடுவதற்கு ஏற்ற சூழலை உருவாக்க சாத்தியமான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டன. துரதிர்ஷ்டவசமாக ஒரு சில நபர்களால் வெசாக் கூடு சேதப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நாசவேலையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மேலும் இதற்கு நேரடியாக பொறுப்பானவர்கள் அடையாளம் காணப்பட்டு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும் வணிக மற்றும் முகாமைத்துவ கற்கை பீட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் சில தனிநபர்கள் இந்த சம்பவத்தை பொதுமைப்படுத்தி ஒட்டுமொத்த தமிழ் மாணவர் சமூகத்தின் மீதும் பொறுப்பை சுமத்த முயற்சிப்பதை நாங்கள் கண்டிப்பதுடன் எங்களது ஆழ்ந்த கவலையையும் வெளிப்படுத்துகின்றோம். இத்தகைய குற்றச்சாட்டுக்கள் நியாயமற்றவை, தவறாக வழிநடத்துபவை. குற்றவாளிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே சமயம் இந்த தனிப்பட்ட சம்பவத்தை ஒரு இனப்பிரச்சனையாக மாற்றும் எந்த ஒரு முயற்சியையும் நாங்கள் நிராகரிக்கிறோம் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாயக எழுச்சி பாடலை பாடி அதனை தனது சமூக வலைத்தள தளத்தில் பதிவிட்ட கிளிநொச்சியைச் சேர்ந்த பாடகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சாவகச்சேரியில் வைத்து யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் நேற்றைய தினம் இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட பாடகர் சாவகச்சேரி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். தற்போது அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். சென்னையில் காரில் மோதி இலங்கை பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் காயமடைந்த மற்றொரு சிறுமியும் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 17 வயதுடைய சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வந்த 18 வயதேயான ஜான்சி என்ற இளம்பெண் சமூக வலைத்தளம் மூலம் சென்னையைச் சேர்ந்த பெண்ணொருவருடன் பழகி வந்துள்ளார்.
இந்த நிலையில் தோழியை பார்ப்பதற்காக சென்னைக்கு சென்ற ஜான்சி இரவில் கோயம்பேட்டில் உள்ள கேளிக்கை விடுதிக்கு சென்ற நிலையில் அங்கு மற்றொரு தரப்பினருடன் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கேளிக்கை விடுதி காவலர்கள் அவர்கள் இரு தரப்பினரையும் வெளியேற்றியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மோட்டார் சைக்கிளில் சென்ற ஜான்சி மீது முரண்பாட்டில் ஈடுபட்ட தரப்பைச் சேர்ந்த குழுவினர் காரை வேகமாக ஏற்றியதில் விபத்து ஏற்பட்டது. இதில் பலத்த காயமடைந்த ஜான்சி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த 17 வயதுடைய சிறுமியொருவரும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு கீழ்ப்பாக்கம் அரச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். விபத்தின் பின்னர் அவர் சுயநினைவை இழந்திருந்ததாக வைத்தியர்கள் கூறியிருந்தனர். இந்த நிலையிலேயே குறித்த சிறுமியும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கோயம்பேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.